ஒரு காலத்தில் மலைகள் மற்றும் பசுமையான ஒரு கிராமத்தில் ராஜ் என்ற எளிய விவசாயி வாழ்ந்து வந்தார். ராஜ் மற்றும் அவரது குடும்பம் முழுவதுமாக தங்களுடைய சிறிய நிலத்தையே நம்பியிருந்தது. ஒவ்வொரு நாளும் ராஜ் தனது பயிர்களை நன்கு கவனித்து அவரின் முன்னோர்கள் தோண்டிய கிணற்றிலிருந்து தண்ணீரைக் கொண்டு அவற்றை வளர்த்து வந்தார். இருப்பினும் விதியின்படி மழை பற்றாக்குறை காரணமாக ராஜின் குடும்பத்தின் வாழ்க்கை ஆதாரமாக இருந்த கிணறு வறண்டு போகத் தொடங்கியது. நாளுக்கு நாள் நீர்மட்டம் குறைந்து கிணறு தரிசு குழியாக மாறியது. ராஜின் இதயமும் நீர் மட்டத்துடன் சேர்ந்து மூழ்கியது. தண்ணீர் இல்லாமல் அவரது பயிர்கள் வாடின. ஒரு காலத்தில் துடிப்பான வயல்வெளிகள் பழுப்பு நிறமாக மாறியது. அந்த கிணற்றோடு சேர்ந்து தன் குடும்பத்தின் நம்பிக்கையும் வறண்டு கிடப்பதை பார்த்த அவன் உள்ளத்தில் விரக்தி ஏற்பட்டது. வெறுமையான ஒரு பிற்பகல் ராஜ் களைப்புடன் காலியான கிணற்றின் அருகே செல்லும்போது ஒரு மின்னல் அவன் கண்ணில் பட்டது. கிராமத்தின் ஏரியின் விளிம்பில் நாணல்களுக்கு நடுவே அவர் முன்பு பார்த்ததைப் போல் இல்லாத ஒரு விசித்திரமான பானை கிடந்தது. அதன் மேற்பரப்பு பளபளப்புடன் இருந்தது. ராஜ் அதை நோக்கி ஒரு விவரிக்க முடியாத இழுவை உணர்ந்தான். நடுங்கும் கைகளால் பானையை அதன் இருந்த இடத்திலிருந்து உயர்த்தி பிடித்தான். அதிலிருந்து குளிர்ந்த நீர் ஒரு நிலையான அருவி போல் ஊற்றுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவர் தனது கைகளில் ஒரு மந்திர பாத்திரத்தை வைத்திருப்பதை உணர்ந்தபோது அவரது இதயம் ஆச்சரியத்தாலும் நன்றியினாலும் நிறைந்தது. புதிய நம்பிக்கையுடன் தனது கைகளால் ராஜ் மந்திர பானையை தனது வறண்ட வயல்களுக்கு எடுத்துச் சென்றார். தாகத்தால் வாடிய பூமியின் மீது உயிர் கொடுக்கும் தண்ணீரை அவர் ஊற்றியபோது அவர் கண்முன்னே ஒரு அதிசயம் வெளிப்பட்டது. வாடிய இலைகள் வானத்தை நோக்கி நீண்டிருந்தன. அவற்றின் மரகத நிறங்கள் மந்திரித்த நீரின் ஸ்பரிசத்தால் புத்துயிர் பெற்றன. ராஜின் அற்புத கண்டுபிடிப்பு பற்றிய செய்தி கிராமம் முழுவதும் காட்டுத்தீ போல் பரவியது. விரைவில் வெகு தொலைவிலிருந்து விவசாயிகள் மந்திர பானையின் அதிசயங்களை காண வந்தனர். ஒன்றாக அவர்கள் நிலத்தில் வேலை செய்தார்கள். அதிலிருந்து விளைந்தவற்றை பகிர்ந்து கொண்டனர். அதனால் மந்திர பானையின் உதவியால் ராஜின் பண்ணை மீண்டும் ஒருமுறை செழித்தது. மனித மனங்களில் நெகிழ்ச்சி மற்றும் துன்பங்களை எதிர்கொள்ளும் நம்பிக்கையின் சக்தியாக அந்த பானை விளங்கியது. அன்று முதல் கிராமம் செழித்தது. அதன் வயல்கள் செழிப்பாகவும் துடிப்பாகவும் ஊட்டமளிக்கின்றன. மந்திரித்த பானையின் எல்லையற்ற நீர் நம்பிக்கை மற்றும் புதுப்பித்தலின் சின்னமாக வரும் தலைமுறைகளுக்கு விளங்கியது.